இது எங்கனே பொருந்தும். அப்படி யாரான்னு சொன்னாடான்னா நம்மாழ்வார் ஞானமளந்தவன் சீனிவாசன் என்று குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானமளந்த பிரான் பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று திருவேங்கட மாமலையிலே இருக்கிறவன் ஞானமளந்த பிரான் என்றார் நம்மாழ்வார். அதே மாதிரி திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை காண வேண்டும் என்று வழிபாடு செய்கிறார்கள் நித்திய சூரிகள். அந்த சூரிகள் என்ன சொல்றாள்? மண்ணளந்த திருவடிகளை காண வேணும் என்றுதான் பிரார்த்தித்தார்கள். திருவேங்கடமுடையான் திருவடிகளே மண்ணளந்த திருவடிகள் என்று நித்திய சூரிகளும் தீர்மானம் பண்றாள். அப்படி இருக்க இந்த திருவரங்கநாதனை சொல்லலாமா என்றால் இங்கு அருமையான வியாக்கியானம். அதை செய்தவன் எல்லாம் திருவேங்கடமுடையானாகவே இருந்தாலும் கூட இங்கு கண் வளர்ந்தருளுகிற பெரிய பெருமாள் வேறல்லர், திருவேங்கடமுடையான் வேறல்லன், அவனே இவன் என்பதை தீர்மானம் பண்றார். அந்த வேங்கடமலையிலே எவைகள் துள்ளுகின்றன என்றால் மந்திகள் குரங்குகள் பாய்கின்றன. இந்த குரங்கை சொல்லுவானேன்னு ஒரு கேள்வி நல்ல கவனிங்க. இந்த திருப்பாணாழ்வாருடைய மனம் அந்த எம்பெருமானுடைய திரு பீதாம்பரத்தின் அழகை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அதை விட்டுட்டு திருநாபி கமலத்தின் அழகிலே ஈடுபட்டார். இந்த குரங்குகள் தன்னுடைய தன்மைக்கு போலியாக இருக்கையாலே அவைகளை சொல்லுகிறார். இந்த குரங்கின் சுபாவம் என்ன? அதை கவனிங்க. இந்த திருமலையில பலாமரங்கள் தலையிலிருந்து வேறு வரையிலும் பழம் பழுத்து கிடக்கின்றன. அங்குள்ள குரங்குகள் அந்த குரங்கு ஜாதிக்கே உரியதான சாபலத்தாலே ஒரு பழத்தை எடுத்து புசிக்க தொடங்கியவை அந்த பழத்தை பாதியிலேயே விட்டு இன்னொரு மரத்தின் பழத்திலே தாவி அதை தின்னுகிற ஜாதி. புரியுறதோ? ஒரு பழத்தை எடுத்தா அதையே முழுக்க தின்னாது குரங்கு. ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டே இருந்துச்சு இன்னொரு பழத்துக்கு போகும். ஏன்னா சாபலம், அந்த நெஞ்சு நிலை நில்லாத நெஞ்சு. அதத்தான் இங்க சொல்றார். பீதாம்பர அழகையே முற்றுமாக அனுபவித்து முடிக்காத என்னுடைய குரங்கு மனம் திருநாபி கமலத்தின் அழகிலே சென்றது நப்பாசையாலே. அதுக்கு மேலே வடவேங்கடம். இந்த இடத்தை ஆழ்வார் என்ன சொல்லி இருக்கிறார்? வந்திவாயி திருமலை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். வடக்கே இருக்கிற வேங்கடம் என்று சொல்லுவானேன் என்றால் தமிழர்கள் தமிழ் மொழி வழங்குகிற நிலத்துக்கு எல்லையாக சொல்லப்பட்டது இந்த திருவேங்கடம் தானே. திருவேங்கடத்துக்கு அப்பால் வேறு மொழி பேசப்படுகிறது. தமிழ் மொழிக்கு எல்லை. அதாவது வேதம், வேதத்தை விளக்க வந்த இதிகாச புராணங்கள் இவைகளெல்லாம் அமைந்த மொழி சம்ஸ்கிருத மொழி. அந்த சம்ஸ்கிருத மொழியை பேசுவதற்கு தகுதி அற்றவராக பிறந்தவரானபடியினாலே தான் பேசுகிற அந்த தமிழ் மொழி நடையாடுவதற்கு எல்லை நிலமாக இருந்தபடியினாலே
அந்த மொழி பற்றினால் வடவேங்கடம் என்கிறார். அதுக்கு மேலே மாமலை, மாமலைன்னா பெரிய மலைன்னு அர்த்தம். பெரியன்னா பெரிய மலைன்னா திருவேங்கடம் என்ன மேருமலையோட பெருசா அல்லது இமயமலையோட பெருசா? மாமலைன்னு சொல்லணும்னா மேருவை சொல்லலாம், இமயத்தை சொல்லி இருக்கலாம். சின்ன மலையான திருவேங்கடத்தை மா பெரியங்கிற சொல்லாலே இவர் ஏன் குறிப்பிட்டார் என்றால், அங்கு உயரத்தால் விளைந்த பெருமையை சொல்லலே, எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறபடியினால் இனிமை மிகுதியுடைய மலை. இரண்டாவது, அந்த திருமலையை நினைத்த உடனேயே பாவங்களை தீர்க்கின்ற மலை. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஒரு கூன் முதுகினன், ஒரு குருடன், ஒரு கையில்லாத மொண்டி, ஒரு வாய் பேசா ஊமை, இந்த 4 பேருமாக திருவேங்கட யாத்திரை கிளம்பி வருகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் துணையாக. அப்படி வந்தவா 4 பேரும் திருவேங்கட மலையிலே கால் வைத்தார்கள். வைத்த உடனே என்ன நடந்தது? குனின்று போனவன் தான் நிமிர்ந்தோட, குருடன் அதோ கொம்பின் தேன் என்று காட்ட, முடவன் குடங்கொண்டு அத்தென் விழியா, தான் என்ற ஊமை எனக்கென்று கேட்காவரம் தரும் வெங்கடம் என்று பாடினான். அதாவது இந்த முதுகு கூன் விழுந்தவன் மலையில கால வச்சோடனே நிமிர்ந்து ஓடுகின்றான். குருட்டு போய் என்ன பண்ணா, நண்பர்களே அதோ பாருங்கள் கொம்புத்தேன் கூடு தொங்குகிறதுன்னு காட்டுறான். ஊமை என்ன பண்ண, முடவன் என்ன பண்ணா, ஒரு குடத்தை எடுத்துட்டு போய் அந்த தேனை பிழிகிறான். ஊமை என்ன பண்ணா, எனக்கும் தேன் தாருங்கள்னு கேட்டானாம். என்ன அர்த்தம்? அந்த திருவேங்கடமலையை மிதித்த உடனேயே கண்ணில்லாதவன் கண் பெற்றான், வாயில்லாதவன் வாய் பெற்றான், கையில்லாதவன் கை பெற்றானபடியினாலே நம்முடைய பாவங்களை நீக்குவதில் பெருமையுடைய வடவேங்கடமாமலை. அதற்கு மேலே அந்த சன்மானவர்கள் சந்தி செய்யா, சந்தி செய்தல்னா ஆராதனம் பண்ணுதல். அந்த நித்திய சூரிகள்லாம் வந்து எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுகிறார்களாம். அதாவது எவ்வளவு தாழ்ந்தவர்களுக்கும் தன்னுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிற சர்வேஸ்வரனுடைய சௌசீல்ய குணத்தை அனுசந்தித்து நித்திய சூரிகள் வடவேங்கடமலையிலே வந்து அசையாது இங்கேயே இருக்கிறார்கள். இந்த சௌசீல்யம் அங்க பார்க்க முடியுமோ? ஆகையினால இங்கேயே இருக்காளாம். பரமபதத்திலே எம்பெருமானுடைய எந்த குணத்தை அனுபவிக்கலாம்? அவனுடைய மேன்மையை அனுபவிக்கலாம். சீல குணானுபவம் இங்கேதானே பண்ண முடியும், வேறு எங்கே பண்ண முடியும்? ரொம்ப அழகான ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்றேன். ஸ்ரீ கிருஷ்ணாவதார காலம் விசேஷமா ஸ்ரீ கிருஷ்ணாவதார காலத்துல அந்த துவாரகையிலே இருந்த ஒரு பிராமணனுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. குழந்தை பிறந்தோடனே காணாம போயிடுறது. உடனே இந்த பிராமணன் என்ன பண்ணா, கண்ணனும் அர்ஜுனனுமாக இருந்த சமயத்துல வந்து, கிருஷ்ணா, என் மனைவி குழந்தைகளை பெற்றவுடனேயே அவை காணாமல் போய்விடுகின்றன, நீதான் அவைகளை மீட்டு தர வேணும்னு வேண்டுகிறான். உடனே அர்ஜுன என்ன பண்ணா, பிராமணா, இதுக்கு கிருஷ்ண வேணுமா,
நான் போறாதா, உன் குழந்தைகளை நான் காப்பாத்தி தரேன் வா அப்படின்னு பிராமணன் அர்ஜுனனை கூட்டு வீட்டுக்கு வரான். இந்த பிராமண பத்னி அப்ப பூர்ண கர்ப்பிணி, பிரசவிக்கிற நேரம். அர்ஜுனன் என்ன பண்ணா, அந்த பிரசவ ரூமை சுத்தி ஒரு எறும்பு நுழைய முடியாதபடி சரக்கூடம் கட்டுகின்றான். கட்டிவிட்டு வாசல்லையே நின்று இருக்கான். சொத்த நாழியில குழந்தை பிறந்தது, அழுதுது. உடனே சரக்கூடத்தை விளக்கிண்டு இந்த பிராமணன் உள்ள போனா குழந்தைய காணும். உடனே அர்ஜுனன் மடிய பிடிச்சான். அட பாவி, பெருமாள் வந்திருந்தாலாவது என் குழந்தைய தக்க வச்சிருப்பார், நீ காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கை விட்டுட்டு உன்னை சும்மா விடமாட்டேன், வா கிருஷ்ணன் கிட்டேன்னு கூட்டுவான். கிருஷ்ணன் பார்த்தா, அர்ஜுனா, சர்வரட்சகனாக நான் இருக்க நீ உன்னை ரட்சகனாக உன்னையே எண்ணிக்கொண்டாயே, அதனால் வந்த விபரீதம் இது, கவலைப்படாதேன்னு அந்த அர்ஜுனன் பிராமணர் ரெண்டு பேரையும் தேர்ல ஏத்திண்டான். ஏத்திண்டு காரண வைகுண்டம் விரஜா நதிக்கு அப்பா அங்க வாழ நிறுத்தி விட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறான். கண்ணனம் பெறுவான். அங்க போனா இந்த பிராமணம் பெற்ற புள்ளகள் அத்தனையும் அங்க இருக்கு. லீலாதேவி, பெரிய பிராட்டியார், பூமி தேவி, 3 பேரும் அந்த குழந்தைகளை வச்சுன்னு உட்கார்ந்து இருக்காள். கண்ணன் போறான், அம்மா நீங்க செஞ்ச காரியம் தானா, எதுக்காக இந்த குழந்தைகளை கொண்டு வந்தேன்? கண்ணா, பரமபதத்துல உன்னுடைய மேன்மையத்தான் நாங்கள் பார்த்திருக்கோம். கிருஷ்ணாவதாரத்துல நீ எல்லாரோடும் கலந்து பரிமாறுகிற அந்த சௌசீல்ய குணானுபவம் எங்களுக்கு இல்லை. இந்த வியாஜத்துல உன்னை வரவழைச்சு அந்த அனுபவத்தை பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியம் பண்ணோம்னு சொல்ல குழந்தைகளை அழைச்சின்னு வந்து கொடுத்தான்னு சரித்திரம் பெரியாழ்வார் இதை பாடுகிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? எம்பெருமானுடைய சீலகுணானுபவம் இங்குள்ளார்க்குத்தான் கிட்டுமே தவிர அங்கு கிடைக்காது. இதுக்கு நிறைய சொல்லிண்டே போலாம். ஆனா நமக்கு இதுவோ இந்த நித்திய சூரிகள் இங்கே வந்து படுகாடு கிடப்பது எதற்கு? எம்பெருமானுடைய சீலகுணத்தை அனுபவிப்பதற்காக. அப்படி வானவர்கள் சந்தி செய்ய நின்றானாம். நின்றான்ங்கிறதுக்கு அர்த்தம் பண்றார், சக்கரவர்த்தி திருமகனார் கிஷ்கிந்தையிலே ரிஷ்யமூக பருவதத்திலே எழுந்தருள் இருந்தார். அந்த மலையில எழுந்தருள் இருக்கிற காலத்துல பெருமாள் யார் யாருக்கு முகம் கொடுத்தார்? சுக்ரீவ மகாராஜர், வானரர்கள் இவாளுக்கும் முகம் கொடுக்கிறார், இளைய பெருமாளுக்கும் முகம் கொடுக்கிறார். இப்படி இருவருக்கும் முகம் கொடுத்து கொண்டு நின்றது போல திருவேங்கடமுடையான் வடவேங்கட மலையிலே இளைய பெருமாள் போன்ற நித்திய சூரிகளுக்கும் முகம் கொடுத்துருக்கான். வானவர்களை போன்ற மன்னவர்களான நமக்கும் முகம் கொடுத்து கொண்டு நின்றான், சந்தி செய்ய நின்றான். பிரம்மருத்ராதிகள் சந்தியா காலங்களிலே சமாராதனம் பண்ணும் பெரிய மேன்மையோடே நிற்கிற நிலையை சொல்லுகிறது. இப்ப நித்திய சூரிகள் ஆராதனம் என்றால் ஒரு அர்த்தம் பண்ணும். வானவர்கள்ங்கிறத பிரம்மன், ருத்ரன், இந்திரன் இவாளும் வானவர்கள் தான். அப்படி அர்த்தம் பண்ணா பிரம்மருத்ரேந்திராதி தேவர்கள் சந்தியா காலங்களிலே வடவேங்கடமலை கெழுந்தருளி பெருமாளை ஆராதனம் பண்ணுகிறார்களாம். அவ்வளவு மேன்மை தோற்ற நின்றான். அவ்வாறு அரங்கத்து அரவினனையான் அங்கு நின்றவன் திருவரங்கத்திலே வந்து படுக்கையிலே சாய்ந்தான். திருப்பாணாழ்வார் என்ன பண்றார்? இவன் கிடந்ததோ கிடக்கையை கண்டு அனுபவித்து இவனுடைய நீர்மையிலே மனம் இழகியவராக இந்த பெருமாள் இனி எங்கேயும் போக மாட்டார். இந்த சம்சாரிகள் அத்தனை பேரையும் திருத்தி ஸ்ரீவைகுண்டம் அழைத்து கொண்டு போகும் வரையிலும்
பெரிய பெருமாள் எழுந்திருக்க மாட்டார் என்று இவரும் தீர்மானம் பண்றார். நித்திய சூரிகளும் தீர்மானம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாளாம். அழ்வார்தான் சொன்னார், நன்றிருந்து யோக நீதி நன்னுவார்கள் சிந்தையுள் சென்றிருந்து தீவினைகள் தித்ததேவதேவனே குன்றிருந்து மாட நீடு பாடகத்து மூரகத்தும் நின்றிருந்து வக்கனை கிடந்ததென்ன நீர்மயே என்று திருமொழி செய்கிறான். சந்த விருத்தத்திலே இதையே காட்டி அருளினார். அதுக்கு மேலே திருவரங்கத்திலே பெருமாள் சயனிச்சின்றிருக்கார். எதன் மேலே சயனிச்சின்றிருக்கார்? அரவினயான். அரவுன்னா ஆதிசேஷனாகிற சர்ப்பம். அந்த சர்ப்பத்தையே அணையாக கொண்டு படுத்திருக்கிறான். இத்தனை பாட்டியும் ஒன்னா சேர்த்து பட்டர் ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டார். சப்த பிரகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாதமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பனிரட் போக பர்யங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் கடினி கடசிரப்பஸ்வவின்யஸ்தஹஸ்தம் பத்மாதத்ரீகரப்யாம் பரிஜித சரணம் ரங்கநாதம் பஜேரம் என்று ரங்கநாத முக்தகத்திலே ஸ்ரீபராசர பட்டருடைய ஈடுபாடு. அரவின் அணையான் பாம்பாகர படுக்கையிலே சயனித்தவன். அதாவது பெருமாள் திருமேனி எவ்வளவு மென்மையானதுன்னா புஷ்பகாத சுகுமாரமானது. புஷ்பம்னா மலர், ஹாசம்னா மலர்வது. அதாவது மலர் மலர்கிற போது பார்த்திருக்கீங்களா, அது எவ்வளவு மென்மையாக மலரும்னு நீங்க பார்த்திருந்தா தான் தெரியும். படார்னு மலராது, கொஞ்சம் 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 கொஞ்சமா இதழ் இதழாக அந்த மலர் மலர்வது போன்ற சுகுமாரமான திருவேணி படைத்த பெருமாள் காடுகளிலும் கரைகளிலும் திருவடிகளை கொண்டு உலாவினான். ராமாவதாரத்திலே அயோத்தியிலிருந்து லங்க வரைக்கும் இவன் எவ்வளவு கல்லுலையும் முள்ளுலையும் நடந்தான். ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்திலே நெருஞ்சி முள்காடாக கிடந்த பிருந்தாவனத்திலே தன்னுடைய மென்மையான திருவடி நோகும்படியாக நடந்தான் அல்லவா? அப்படி நடந்த அந்த சிரமமெல்லாம் தீரும்படி படுக்கையில படுத்தான். எந்த படுக்கையில? பாம்பு படுக்கையில. பாம்பு படுக்கைக்கு என்ன விசேஷம்னா, ரொம்ப சிரமப்பட்டவனுக்கு வந்து படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரே கல்லு முள்ளுமா இருந்ததுன்னா தூக்கமா வரும். நல்ல பஞ்சனையா இருக்கும். பஞ்சனைன்னா 5 விதமான தன்மையை உடைய படுக்கையா இருக்கு. அந்த படுக்கை வெள்ளவெளேன்னு இருக்கு. அந்த படுக்கையில படுத்துங்கோன்னியே ஒரு வாசனை கும்முன்னு வரணும். அந்த படுக்கை குளிர்ந்ததாக இருக்க வேணும். குளிர்ச்சி, வாசனை, வெண்மை, இந்த 3ம் நிறைந்த படுக்கை தானே ஆதிசேஷன். நல்ல பாம்பை பார்த்துக்கடா, நல்ல பாம்பு இருக்கிற இடத்திலேயே ஒரு வாசனை அடிக்கும். அதே மாதிரி நல்ல பாம்பை நீங்க தொட்டு பார்த்துருக்கடா? பார்த்தது இல்லையா? நாளை பாருங்க, ஒரே குழு 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 குழுன்னு இருக்கும். அதே மாதிரி நல்ல பாம்பு வெண்மையாக இருக்கும். அது அடியை திருப்பி போட்டோம்னா அதனுடைய அந்த அடிப்பாகம் விளையே இருக்கும். எம்பெருமான் சயனிக்கும்படியாக பாங்கான படுக்கை அரவினயான். எதை போல கவனிக்கும். சேஷ்யே புரஸ்தாத் சாலாயாம் யாவன்மேன பிரசீததி. பரதாழ்வான் பெருமாளை அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக சித்திரகூட மலையை நோக்கி வரபோது ஒரு பரதன் சொல்ற வார்த்தை இது. என்ன சொல்றார்? நான் போய் அந்த சக்கரவர்த்தி திருமகன் திருமுன்பே அப்படியே கீழே விழுந்துருவேன். எது வரைக்கும் விழுவேன்? அந்த பெருமாள் திரும்பி வருவதற்கு அனுமதி தருகிற வரையிலும்
அந்த பர்ணசாலையின் எதிரிலே நகராமல் கிடப்பேன் என்று பரதாழ்வான் சொன்னது போல இந்த பெரிய பெருமாளும் இந்த சம்சாரிகளை திருத்தி என்னுடைய சொத்தாக பெற்றால் அல்லது எழுந்திரேன் என்று கிடக்கிறான். சக்கரவர்த்தி திருமகன் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணி அவன் முன்னால கிடந்தான் அல்லவா, அதுபோல் கிடக்கிறான். அடுத்தபடியா வியாக்கியானம் பண்ணார். சக்கரவர்த்தி திருமகன் முதல்ல வருணனே சரணாகதி பண்ணினார். 3 நாள் பொறுத்து பார்த்தார். வருணன் முகத்தை காட்டவில்லை. உடனே ராமனுக்கு என்ன வந்தது? கோபம் வந்துடுத்து. சாபமானய சௌமித்ரே சராம்ச்சாசி விஷோபமான, அப்பா கடும் நஞ்சு தடவிய அம்புகளை கொண்டா, வில்லை கொண்டு வா, இந்த சமுத்திர ராஜனை இப்பொழுதே உலர்த்தி விடுகிறேன். குரங்குகள் உலர்ந்த கடல் மணலிலே நடந்தே இலங்கைக்கு போகட்டும் என்று மகா கோபமாக சீறி எழுந்தான் ராகவன். எங்க பெரிய பெருமாள் சம்சாரிகளை திருத்தறதுக்கு தானே படுத்துட்டு இருக்கார். சம்சாரிகள் வந்து நின்னோடனே அடே பவிகளா வரையலா வைகுண்டத்துக்கு அப்படின்னா நீங்கமாச்சு வைகுண்டமாச்சு அப்படின்னு தன் திரும்பினான்னு வச்சுக்கோங்க. பெரிய பெருமாள் கோபம் வந்து நின்னுடா வேலை திருத்தப்படுறேன் ஒண்ணு அப்படின்னு கோபத்தை காட்டுகிற பெருமாள் அல்ல. ஐயோ இப்படி கூட்டும் போறியேடா, நீ இல்லாது போனால் என்னால் வாழ முடியாது, எனக்காக கொஞ்சம் திருந்த மாட்டாயா என்று நம்மிடம் கெஞ்சுகிற பெருமாள். இவ்வளவு கிருபை அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஆகையினாலே அரவினனையான் அவனுடைய அந்தி போல் நிறத்து ஆடையும் அரை சிவந்த ஆடை. ஏற்கனவே சொன்னேன், மேகசியாமமான திருமேனிக்கு பரபாக ரசாவகம் வர்ணக்கலவை பூசியது போல செவ்வரத்த உடையாடை, அதன் மேல் அயனை படைத்ததோர் எழிலுந்தி. அந்த வயத்துக்கு மேல என்ன இருக்கிறது? எழில் உந்தி. அந்த உந்தி தாமரையை அனுபவிக்க நினைக்கிறார். அந்த உந்தி தாமரை யாரை படைத்தது? பிரம்மதேவனை படைத்தது. அயன், அதாவது இந்த உலகங்களை எல்லாம் படைத்தவனாக பிரசித்தி பெற்றிருக்கிற சதுர்முகனை தன் பக்கலிலே உண்டாக்கி அதனால் வந்த மேன்மையால் உண்டான அத்விதீயமான அழகை உடையதாக திருநாபி கமலம் விளங்குகிறது. என்ன கவனிங்க, உலகத்துல சொன்னா கவி சொன்னா அழகா, உலகத்தினுடைய வழக்கம் என்னன்னா உத்பாதகான ரூபம் பிரசவாந்தம், அதாவது குழந்தைய கருவில் வச்சுட்டு பாருங்க, மாசம் கூட 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 அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அழகு கூடிண்டே வரும். பிரசவம் ஆயிடுத்துன்னா அந்த அழகு எங்க போச்சுன்னு தெரியாது அப்படின்னு கவி சொன்ன. உலகத்திலே பிறப்பிக்கிறவர்களுடைய அழகு பிரசவாந்தமாக இருக்கும். ஆனால் அந்த நாபி கமலம் பிரம்மாவை உண்டாக்கின பிறகு அழகு அழிந்ததா என்றால் உண்டாக்கின பிறகே அழகும் ஒளியும் மிகுந்தது. ஸ்ரீராமனே இதை சொன்னான். ராவண செத்து கிடக்கான், விபீஷணனை கூட்டான் எம்பெருமான். விபீஷண ராவணனுடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை இந்த அயோக்கிய பெயருக்கு நாம் பண்ணுவேனா மாட்டேன்னு இவன் பேசுறான். பெருமாள் அழகா சொல்றான், மரணாந்தானி வைராணி நிறுத்தம் பிரசவாந்தஞ்சயௌவனம் குபிதம் பிரணயாந்தாஞ்சா யாச்சகாந்தாஞ்ச கௌரவம் என்று ஒரு அருமையான ஸ்லோகம். அதாவது
ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் உண்டான விரோதம் மரணத்தோடு முடிந்து விடுகிறது. புரியுறத? மரணாந்தானி வைராணி. யௌவனமானது பிரசவத்தோடு முடிந்து விடுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாகிற கோபம் ஊடலோடு முடிந்து விடுகிறது. யாச்சிப்பவனுடைய கௌரவம் கையை நீட்டினவுடனே அழிந்து விடுகிறது. புரியுறதா? இது உலக நீதியாக இருக்க அதை படைத்த உடனேதான் எம்பெருமானுடைய எழிலுந்தியாக ஆயிற்று. அந்த மாதிரி எழிலுந்தி படைத்தவர் பெரிய பெருமாள் தானே. எழிலுடைய அம்மானீர் என் திருவரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் என்று நாச்சியார் ஆண்டாள். இந்த கொப்பூழில் எழுகின்ற கமலப்பூவினால் அழகு படைத்தவர் என்று பாடுகின்றாள். சாஸ்திரமும் என்ன சொல்லியது? யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாகும் பிரகிணோதி தஸ்மை தம் ஹி தேவமாத்ம புத்தி பிரசாதம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்யே என்று ஸ்வேதாஸ்வதரம் அருமையாக நமக்கு காட்டுகிறது. யஹா எவனொருவன் பிரம்மாணம் பூர்வம் விததாதி எல்லாருக்கும் முன்னால் பிரம்மாவை படைத்தானோ. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்ற சர்வேஸ்வரன் படைக்கப்பட்ட பிரம்மாவுக்கு முதலிலே வேதங்களை எல்லாம் ஓதுவித்தானோ. அப்பேற்பட்ட ஞான பிதாவாக விளங்குகிற அந்த சர்வேஸ்வரனை மோட்சத்தை அடைவதில் விருப்பமுடைய நான் சரணமாக பற்றுகிறேன். தைத்திரிய உபநிடத்து சரணாகதி தர்மத்தை என்ன அழகாக காட்டுகிறது என்பதற்கு இந்த ஒரு இடமே போதும். அதெல்லாம் நம்ம இப்ப விட்டுருவோம். ஆக அயனை படைத்ததோர் எழில் உந்தி அந்தி போல் நிறத்து ஆடை. அதாவது ஆசிரிதருடைய அஞ்ஞானாந்தகாரத்தை கழிக்கவல்ல சம்யஜான சூரியோதயத்துக்கு பூர்வ சந்தியை. அந்த அந்தி சந்தின்னா சந்தியாகாலம்னு அர்த்தம். இந்த சந்தியாங்கிறத வச்சு வியாக்கியானம் பண்ற அடியார்களுடைய அஞ்ஞானம் என்ற இருட்டை கழிக்க வல்ல நன்றான ஞானம் உதயமாவதற்கான, அதாவது நன்றான ஞானமாகிற சூரியன் உதிக்கிற கிழக்கு திக்குன்னு அர்த்தம். எது அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி. பிரம்மாவை படைத்தான்னு சொன்னா போருமா? பிரம்மாவை படைத்தான்னு சொன்னோன்னிய அந்த பிரம்மாவாலே படைக்கப்பட்ட எல்லாமே காட்டப்பட்டு விட்டன இல்லையா? சுவாமி நாளைக்கு நம்ம மாத்திர தேவனுக்கு சாப்பாடு எழுடா அப்படின்னு விட்டா, சாப்பாடுன்னு சொல்லிவிட்டாலே டிஃபனா சாப்பாடான்னு கேட்கணுமா? டிஃபன்னா வேற, சாப்பாடுன்னா வேற தானே. ஆக சாப்பாடுன்னு சொல்லிவிட்டா சாதம் உண்டு, கறி உண்டு, கூட்டு உண்டு, பச்சடி உண்டு, குழம்பு உண்டு, மோர் வரைக்கும் என்னென்ன உண்டோ அவ்வளவு உண்டு. அதிலேயே அடங்கி விடுவது போல படைத்தவனான பிரம்மனை எம்பெருமான் படைத்தான்கிற பொழுது ருத்ராதிகளும் படைக்கப்பட்டவர்கள். நான் சிவத்வேஷின்னு பல பேர் நினைக்கிறார். அடியேன் சிவத்வேஷி அல்ல. ஆனா சாஸ்திரம் யாருக்கு பிராதானியம் கொடுத்தது, யாருக்கு பிராதமியம் கொடுத்தது, யாரை பராபரனாக வேதம் ஒப்புக்கொண்டது,
அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர நீங்களாக ஒருவனை தலைவனாக எண்ணிக்கொண்டீர்களானால் அவனை தலைவனாக நான் ஏற்று சொல்ல முடியாதல்லவா? ஆகையினால நிறைய சொல்லலாம். சாஸ்திரங்களை வச்சு பேசினா எம்பெருமானுடைய பரத்துவத்தை நிறைய சொல்லலாம். ஒரு இடம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வேதத்தை பிரிக்கின்றே வருவோம். ஒரு 10 பக்கம் பிரிச்சேன்னா ஒரு இடம் சொல்றது சிவயேவ கேவலஹா அப்படின்னு ஒரு இடம். சிவயேவ கேவலஹான்னா முதலில் சிவனே இருந்தான். ஒரு ஸ்டாப். இன்னொரு 10 பக்கம் பரட்டினா சரண்ய கர்ப்ப சமவர்த்த சாக்ரே முதலிலே பிரம்மா ஒருவனே இருந்தான். இன்னொரு 10 பக்கம் ஏகோஹவை நாராயண ஆசீத் எல்லாருக்கும் முன்னே நாராயணன் ஒருவனே இருந்தான். இப்ப இந்த வேதத்தை நீங்க படிக்கிறீங்க. இதுல இருந்து யாரு பரமபுருடன், யாரு ஜெகத்காரண பூதன், யாரு முதல்வன் நீங்க தீர்மானிக்க முடியுமா? நீங்க யோசனை பண்ணி பதில் சொல்லு. ஒரு இடத்துல சிவனே முதல்வன் சொல்லிடுச்சு, இன்னொரு இடத்துல பிரம்மாவே முதல்வன் சொல்லிச்சு, இன்னொரு இடத்துல நாராயணனே முதல்வன் சொல்றது. இதை வச்சா குழப்பந்தான் உண்டாகுமே தவிர வேதத்தை கொண்டு பரமாத்மா இன்னான் என்று எப்படி தீர்மானிப்பது? அந்த வாக்கியங்களை பாருங்க. சிவயேவ கேவலஹாங்கிற இடத்துல புஷ்டா சிவன் இருந்தான்னு சொல்லிட்டே தவிர ந பிரம்மான நாராயண அந்த வேளையில பிரம்மா இல்லை நாராயணன் இல்லை அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி இரண்ய கர்ப்ப சமவர்த்தகாக்ரே பிரம்மா இருந்தான் என்று சொல்லிட்டே தவிர நாராயணோ ந ருத்ரஹா என்று சொல்லல. ஆனா ஏகோகவை நாராயண ஆசீத்ங்கிற பதம் வரபோது புஷ்டா போய்க்கல கமா போட்டுண்டா வேதகுருடன் ந பிரம்மானேஷானஹா நாராயணன் இருந்த காலத்திலே பிரம்மாவும் இல்லை ஈசானனும் இல்லை. இதை ஏன் சொல்லணும் அப்படின்னா அவர்கள் இருவரும் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் படைப்புக்கு முன்னே எம்பெருமான் இருந்தான். அந்த நான்முகன் உண்டான காலத்திலே ருத்ரன் இல்லை. ருத்ரன் உண்டாக்கப்பட்ட காலத்திலே ஏனைய தேவர்கள் இல்லை. எல்லா தேவர்களுக்கும் மூத்தவனாக ஏகோ ஹவை நாராயணாசி என்று வேதம் தீர்மானிக்கிறது. ஆக காரணம் துத்தியா என்று காரணமாக இருக்கிற வஸ்துவே தியானிக்க தகுந்தது என்கிற சாஸ்திரப்படி அயனை படைத்ததோர் எழிலுண்டு பிரம்மாவினுடைய படைப்பு சொன்னவுடனேயே ருத்ரேந்திராதிகளின் சிருஷ்டி சொல்லப்பட்டு விட்டது. இதனால என்ன தெரிகிறது? பிரதிபுத்தர்னா அறிவு படைத்தவர்கள், விழித்த அறிவுடையவர்கள். அந்த அறிவுடையவர்களுக்கு திருமகள் நாதனான நாராயணனை தவிர உபாயமும் வேறில்லை, பலனும் வேறில்லை. அடையப்பட வேண்டிய வஸ்துவும் நாராயணனே. அந்த நாராயணனாகிற வஸ்துவை அடைவதற்கு உபாயமும் அது நாராயணனே. என்ன உபாயமே பலனா இருக்குமா அப்படின்னா வேப்பஞ்சாறு ஒரு அரைக்காப்படி, விளக்கெண்ணெய் அரைக்காப்படி, எட்டிக்காய்ச்சாறு அரைக்காப்படி, கடுக்கா பொடி காப்படி எல்லாத்தையும் கலந்து நல்லா காய்ச்சி லேகியமாக்கி ஒரு படி பாவக்காய் சார்ல அதை கலந்து குடுங்குறான். அதுக்கு என்ன பண்ணணும்? குழந்தை சாப்பிடுமா? காலை பிடிக்கணும்,
கையை பிடிக்கணும். குழந்தை கொஞ்சம் சாப்பிடுறா, கொஞ்சம் சாப்பிடுறா, நான் அவனை சாப்பிட்டு காமிக்கிட்டுமா, தலையெழுத்து இத்தனையும் பண்ணணும். அதே சமயத்துல அப்ப இவனுக்கு வியாதியை அகற்றுகிறது அந்த கஷாயம். அதைய பருகச் செய்வதற்கு உபாயம் இவ்வளவு வேற. காலை பிடிக்கிறது, கையை பிடிக்கலாம் பண்ணுவாங்க. நல்ல கல்கண்டு, நல்ல பால், பாதாம் பருப்பு, குங்குமம் காய்ச்சி காலை பிடிக்கணுமா? காய்ச்சறது கூட தட்டிட்டு போட மாட்டானுமா? பால் குடிக்க கால் பிடிப்பால் உண்டோ? எங்கேயாவது உண்டா? இனிமையாக இருக்கிற பாலை சம்சார வியாதியை அகற்றுகின்ற உபாயமாகவும் இருப்பது போல இனிமையான நாராயணனே அதை அடைவதற்கு உபாயமாகவும் இருக்கிறான். விளங்குறதுமா? இதை விட எளிமையா இனிமே சொல்ல முடியாது. இவ்வளவுதான், இதை சுலபமாக்கலாம். அதுக்கு மேல ஒரு எழிலுந்தி, ஒரு அழகான தொப்போல். இந்த கொப்புல எழில்னு சொல்லுவானேன்னா ஒரு பெரிய நதி, என்ன கவனி, ஒரு பெரிய நதி. அந்த நதி மலையிலிருந்து இறங்கி அப்படி தாழ்வரையிலே வந்து அங்கிருந்து கீழிறங்கி ஒரு இடத்துல வந்து சுழிக்கிறது. காவேரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுபோல சௌந்தர்யம், அதாவது அழகு என்ற ஒரு நதி. அந்த அழகு என்ற நதியானது எம்பெருமானுடைய திருமுடியாகிற மலையிலிருந்து இறங்கி அகன்ற திருமாறுபாகிற தாழ்வரையிலே குதித்து அங்கே பறந்து கீழ் நோக்கி இடிந்து சிற்றிடையாகையாலே, பெருமாள் இடுப்பு சிற்றிடை போறதுக்கு இடமில்லாத அப்படியே இங்க வந்து சுழிச்சுண்டுதான் அந்த அழகு சுழியாக இருக்கிற எழிலுந்தி என்ன அழகாக காட்டுகிறார் என்பதை கவனியுங்கள். அடியேன், அடுத்த பதம் அடியேன். அடியேன் இவர் எதை வச்சு சொல்றார்? ஸ்வரூப ஞானம் பிறந்து பிரமாணங்களாலே சொல்லுகிறார் அல்ல. ஸ்வரூப ஞானம்னா என்ன? நான் என்ன பண்றது உங்களுக்கு தெரிவிக்கணும். ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா இன்ன வஸ்து, இன்ன வஸ்துதான் என்பதை எதை கொண்டு நாம் தீர்மானிக்கிறோமோ அதுக்கு ஸ்வரூபம்னு பேர். புரியுதா? ஆத்மாவை எதை கொண்டு நாம் நிரூபிக்கிறோம்? இதுதான் ஆத்மா அப்படின்னு எதை வச்சு நம்ம தீர்மானிக்கிறோம்? அந்த ஆத்மாவினுடைய அடிமைத்தன்மை, சேஷத்துவம் ஆத்மாவுக்கே உரியது, வேற யாருக்கு இது கிடையாது. அப்ப அந்த ஆத்மாவினுடைய சேஷத்துவ ஸ்வரூப ஞானம் பிறந்து நான் நான் என்று சொன்னவர் அடியேன் என்று சொல்லுகிறாரா? ஏன்னா பிரமாணம் என்ன சொல்லிட்டு, யஸ்யாஸ்மி பத்யுர்நதமந்தரேமி யஸ்ய பத்யுஹு அஹமஸ்மி, எந்த பதியான எம்பெருமானுக்கு அடியேனாக இருக்கிறேனோ அப்பேற்பட்ட அடியேன் நத்தம் அந்தரேமி, அவனை தவிர இன்னொருவனுக்கு அடிமைப்பட்டவனாக, அவனுக்கே அடிமை என்ற ஞானத்தை வச்சு சொரூபத்தினாலே இவர் சொல்றாரான்னா அல்ல. அல்லது இளைய பெருமாளை போல எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலே தோற்று தேவரீருக்கு அடிமை. இளைய பெருமாள் சொல்லலையோ, அம்பாசரசுல பெருமாளும் இளைய பெருமாளும் போறாள். சுக்ரீவாக்கியினாலே இவாளை சந்திக்கிறதுக்கு அனுமார் வரார், திருவடி வரார். இளைய பெருமாளை பார்த்து நீர் யார் இவர் யார் என்கிறார். அப்ப இளைய பெருமாள் பெருமாளையும் தன்னையும் இன்ட்ரோடியூஸ் பண்றார். அப்போ இவர் பிரபு, நான் இவருக்கு தாசன், தம்பின்னு சொல்லிக்கல.
ஸ்ரீராமாயணத்துல இளைய பெருமாள் தன்னை ராமனுடைய தம்பின்னு சொல்லிக்கவே இல்லை, தாசன். இதைத்தான் சொல்லு. ஏன்னா ஆதி சேஷனும் முதல் அடிமையானவன் அல்லவாவன், அந்த சொரூப ஞானம் அவனை விடல். உடனே திருவடி கேட்கிறான், இவருக்கு அடிமை நீரு, இவருக்கு அடிமையாகிற அளவுக்கு இவரிடம் என்ன கண்டீர்? என்னத்தை கண்டு நீர் அடிமையானீர்? ஒன்னே சொன்னா, குணைஹி தாஸ்யம் உபாகதா. இந்த சக்கரவர்த்தி திருமகனாருடைய கல்யாண குணங்களை கண்டு இவருக்கு நான் அடிமையானேன். அது மாதிரி ஸ்வரூப ஞானத்தாலே இவர் அடியேன்னு சொல்லல. இளைய பெருமாளை போல எம்பெருமானுடைய குணங்களுக்கு மயங்கி அடியேன்னு சொல்லல. பின்ன திருப்பாணாழ்வார் எதை கொண்டு தன்னை அடியேன் என்று சொல்லுகிறார் என்றால், இந்த பெரிய பெருமாளுடைய அழகுல மயங்கி தன்னை அறியாத அடியேன்கிறார். ஏன்னா சம்சாரி அழகுல மயக்கம் கொண்டவன் தானே. அழகான வஸ்துவை கண்டு மயங்கி மயங்கித்தானே மறுபடியும் மறுபடியும் சம்சரித்து கொண்டே இருந்த பழக்கமுடையவனானபடியினாலே அந்த பெரிய பெருமாள் அழகு, அந்த அழகுலையும் தலையிலிருந்து திருவடி வரையிலும் பரிபூர்ணமான அழகை அனுபவித்ததால் தான் அடிமை என்று சொல்லிக் கொள்கிறாரா? கிடையாது. ஒரு அவயவத்தின் அழகுக்கு தோற்றம். பெரிய பெருமாளுடைய அழகு முழுமைக்கும் தோற்கல்ல, ஒரு அவயவ அழகே இவரை தோற்கடிக்க போதுமாயிற்று. உள்ளத்து உயிரே, உயிர் என்பது மனசை சொல்லுகிறது. இங்கே ஆழ்வார் ஊனில் வாருயிரே நல்லவோ உன்னை பெற்று வானுவாறு பெறுவான் மதுதூரன் என்னம்மான் என்று ஊனில் வாழ்வீரே என்று கொண்டாடினார் போல அந்த பெரிய பெருமாளுடைய வடிவழகு தமக்கு ரசித்து அது இனிமையாகவும் இருக்கையாலே இப்படிப்பட்ட அழகை என்னை அனுபவிக்க பண்ணின என் மனசே, உன்னை விட உயர்ந்தவாள் யார் இருக்காள்னு அந்த மனத்தை கொண்டாடுகிறார். இன்னுயிரே, இனிய உயிரே, இனிய மனமே என்பது பொருள். அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, அதாவது பரமகாருணிக கடாட்சத்தாலே சுபாவதாஸ்ய பிரதிபோதமுடையனான என்னுடைய சத்தோத்தரமான மனசிலே பிரகாசிக்கிறார் சுவாதுதமுமான என் ஆத்மஸ்வரூபமே. தேசிகன் மனமேன்னு கொள்ளாத ஆத்மாவையே என் இன்னுயிரேன்னு கொள்கிறார். பகவானுடைய வடிவழகில் ஈடுபட்டு அந்த அழகினாலே சுரூப ஞானம் பிறந்து அவனிடத்திலே அடியேன்னு சொல்ற அளவுக்கு மாறிவிட்ட ஆத்மாவே. அதான இன்னுயிர். ஆத்மா மாறுவதைத்தானே எம்பெருமான் எதிர்பார்க்கிறான். அனாதிகாலமாக சுவாதந்திரிய புத்தி படைத்து தடுமாறி திரிந்த இந்த ஆத்மா எம்பெருமானுக்கே உரியங்கிற புத்தி பிறக்கிற வரைக்கும் தானே இங்க வைக்கிறாங்கனே. நிலத்துல நெல்லை போட்டுறான், செடி முளைக்கிறது. செடி முளைச்சுட்டோன்னு நெல் முளைச்சு விட்டுன்னு புடிக்கின்னு விடுவானா? அது நல்லா வளரணும், ஆடு மாடு சாப்பிடாத காப்பாற்றணும், அது கதிர் விடணும், கதிர் முத்தணும், அதுக்கப்புறம் பதர் நீக்கி கதிர் பொறுக்கணும், அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போக முடியும். இந்த உலகத்திலே சரீரத்தோட இணைந்து ஒரு ஆத்மா வந்து பிறக்கிறான் என்றால் அந்த ஆத்மா முற்றுகிற நிலை எதுன்னா அடியேன் எம்பெருமானுக்கே உரியங்கிற ஞானம் பிறக்கிற நிலை. அந்த நிலை பிறந்தாச்சுன்னா முற்றின நெல்ல விவசாயி எங்க கொண்டு போவான்? மறுபடியும் நிலத்துல கொண்டுவானா? எங்க கொண்டு போவான்? தன் வீட்டுக்கு கொண்டு போவான். பரமபதநாதன் நான் உன்னடியேங்கிற ஞானம் பிறக்கிற வரைக்கும் இந்த நிலத்திலே இந்த ஆத்மாவை வைத்தவன் அந்த ஞானம் பிறந்தோடனே இவன் அறுவடை பண்ணி தன் வீட்டுக்கு கொண்டு போய் விடுகிறான். தன் வீடாவது எது? ஸ்ரீவைகுண்டமாகிற பரமபதம். அந்த ஞானம்தான் பிறக்கணும்.
என்ன சுவாமி கேட்கறதுக்கே ரொம்ப சுலபமா இருக்க, இந்த ஞானம் குழந்தை மாதிரி இருக்க இருக்கும். அடியேன்னு வாயால சொல்லுவான், நெஞ்சாலே சுவாதந்திரியக்காரன் கூட பண்ணும், அகங்காரம் கூட இருக்கும். திரிகரணங்களாலும் சேஷத்துவம் இவனுக்கு வருவார். மனத்தால் வாக்கால் உடலால் மூன்றாலும் இவன் அடிமை தொழிலை ஏற்றுக்கொண்டவனாக ஆகும் பொழுதுதான், வெறும் நெல் பார்க்கறதுக்கு நெல்லா இருக்கு, உள்ளுக்குள்ள அரிசியே இல்லாத சாவியா கொடுத்துனா அது நல்ல நல்லோட வேணான்னு கொட்டுவானா, இது சாவி தள்ளு. அந்த மாதிரி அடியேன்னு மேல் போல போட்டு இருந்தா கூடாத, ஆந்தரிகமாக அடிமைத்தனம். எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் அடியேங்கிற பாவம் வந்தாலுடைய எம்பெருமான் இவனை கொண்டு போக மாட்டான். அடியேன் உள்ளத்து இன்னுயிரே, அதாவது இந்த உயிர் பகவத் அனுபவத்துக்கு அனுரூபமாகையாலே இல்லையா, பகவான் அனுபவிக்கணும்னா அதுக்கு நமக்கு எது நம் வசப்படணும்? நம்முடைய பிராணம், நம்முடைய இந்திரியங்கள், நம்முடைய மனசு, இவ்வளவும் நமக்கு வசப்பட்டாதான் பகவத் அனுபவத்துக்கு அது தகுந்ததாகும். மனம் ஒரு பக்கம் இழுக்க, இந்திரியங்கள் ஒரு பக்கம் இழுத்ததுன்னா இந்த ஆத்மா பகவானை அனுபவிப்பது ஏது? இப்படி எல்லாம் வசப்பட்ட அடியேன் உள்ளத்து இன்னுயிரே ஞானீது பரமை காந்தி ததாயத்தாத்மஜீவனா தத் சம்ஸ்லேஷ வியோகைக சுகதுக்கத்ததேகதீன் கீதார்த்த சங்கிரகத்திலே சுவாமி ஆள வந்தார், திருவாய்வலந்தருளினார். அதாவது ஏகாந்திகளுக்குள்ளே சிறந்த ஞானி பரமபுருஷனையே பற்றி நிற்கிற வாழ்வை உடையவனாய். ஞானிக்கு எது வாழ்வு?